நாங்கள் எழுந்துலாம் போகலை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எழுந்து சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன். யாரும் என்னை நிற்க சொல்லலை, யாரும் எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை. இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கலெக்டர் அம்மா இல்லை, யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்றால் எதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து ஒரு இருக்கை எதற்காக விட்டு கொடுத்தாங்க? ஒரு நிமிஷத்திற்கு முன்பு கலெக்டர் அம்மா அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃப்ரெண்டு அந்த இருக்கையில உட்கார்ந்தார். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு இது ஜோக்கா இருக்கலாம். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமா அதை பார்க்கலாம். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், ஓ இதுல நம்மளுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஆனா கலெக்டர் அம்மா அதை தாண்டி ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தமிழர்கள், தமிழ் சொந்தங்கள், மாணவ செல்வங்கள் விடிய விடிய படிக்கிறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. கூலி தொழிலாளியுடைய மகன் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி வர வேண்டிய இருக்கை அது. அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்க கூடாது. அதன் பிறகு கலெக்டர் அவங்க சொன்ன பதில் தான் என்னை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முழு வீடியோ தெளிவா இருக்கு, கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்திரிச்சது தெளிவா இருக்கு, அந்த இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் உட்கார்ந்திருப்பது தெளிவா இருக்கு. நான் எப்படி பார்த்தா கலெக்டர் அம்மா உட்கார வேண்டிய இருக்கை மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டர்ல உட்கார்ந்துருக்கணும். சென்டர்ல யார் உட்கார்ந்துருந்தாங்கன்னா இன்பநிதி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு. கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில இன்பநிதி உட்கார்ந்துருந்தார். கலெக்டர் தூக்கி ஓரமா 3 இருக்கை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க. அது இரண்டாவது தப்பு. அந்த உட்கார்ந்திருந்த இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டர் அம்மா 2 இருக்கை தள்ளி போனாங்க இல்லைங்களா? அதை என்ன சொல்வது? தமிழ் சமுதாயம், நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கிறாங்க இல்லைங்களா? சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டரின் மீது என்ன மரியாதை, நம்பிக்கை வரும்? உங்க இருக்கையை கூட உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. சாதாரண மனிதனுக்கு கலெக்டர் அம்மா என்ன நியாயம் கொடுக்க போறாங்க?